குட் மார்னிங். இன்றைக்கி தக்காளி ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சு தரேன். இது ஆம்லெட் பேர் சொன்னாலும் முட்டை யூஸ் பண்ணுறதில்லை, கடலை மாவில் தான் பண்ணுறோம். ஒரு பாத்திரத்தில் பொடிப்பொடியாக நறுக்கின தக்காளி, பொடிப்பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடிப்பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கடலை மாவு, அரிசி மாவு, பச்சை காரப்பொடி, உப்பு, தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மாவு இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாவு ஊற வைக்க வேண்டாம், உடனே வாக்கலாம். தக்காளி ஆம்லெட் ரெடி. இது வெண்ணெயோட சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படிக்கு சொல்லுங்க. பாய்.